அறிவு இல்லாதவரை கண்ணில் எந்தோர்னு வள்ளுவர் குறிப்பிடுவதில் இருந்தே கண்களோட அருமை எல்லாருக்குமே உணர்ந்திருக்கணும். உலகத்துல இருக்க அத்தனை அழகையும் நம்ம பார்க்க ஹெல்ப் பண்றது கண்கள் தான். அந்த கண்களை காக்க நம்ம அக்கறை எடுத்துக்கிறதே இல்ல. கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யறதை விட நல்ல தெளிவான பார்வை கிடைக்க சில உணவுகளை நம்மளோட டயட்ல சேர்த்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னால வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க. அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கிறது. கண்களோட ஆரோக்கியத்துக்கு ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதனால நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஒரு நாளைக்கு போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது முக்கியம். நிறைய தண்ணீர் குடிக்கிறதுனால கண் நரம்புகள் ஆரோக்கியமா இருக்கும். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு கலர்ல இருக்க அனைத்து வகையான காய்கறிகளும் கண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. குறிப்பா கேரட், மஞ்சள் பூசணி, குடைமிளகாய் இதுல எல்லாம் விட்டமின் ஏ, சி, பீட்டா கரோட்டின் மாதிரி நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்கு. காய்கறிகள்ல இந்த மூணையும் சாப்பிட்டு வந்தா போதும் கண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. தேர்ட் ஒன் மீன் அண்ட் முட்டை. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு கிண்டலா சொல்லி விடுறோம். ஆனா உண்மையிலேயே மீன் சாப்பிடுறது கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அண்ட் விட்டமின் ஏ, கே, இ நியூட்ரிஷன்ஸ் நிறைஞ்சிருக்கு. மீனை உணவுல அதிகமா சேர்த்துக்கிறதுனால கண்கள்ல ஏற்படுற வறட்சியை போக்கி கண் நரம்புகளை பாதுகாக்கும். வீக்லி 2-3 டேஸ் மீன்களை உணவுல சேர்த்துக்கலாம். அண்ட் முட்டை ரொம்பவே முக்கியமானது. முட்டையில விட்டமின் ஏ, லூடின், ஜியாசாண்டின், சிங்க் மாதிரி நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்கு. இது கண்களோட ஆரோக்கியத்தை அப்கிரேட் பண்ணும். ஃபோர்த் ஒன் கீரைகள்ல அனைத்து வகையான கீரைகளுமே கண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுதான். குறிப்பா முருங்கைக்கீரை, பசலிக்கீரையில விட்டமின் ஏ நியூட்ரிஷன்ஸ் மிக அதிக அளவுல இருக்கு. 100 கிராம் முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா 6.7 மில்லிகிராம் விட்டமின் ஏ சத்தும், 100 கிராம் பசலிக்கீரையில 5.5 மில்லிகிராம் விட்டமின் ஏ சத்தும் நிறைஞ்சிருக்கு. இந்த 2 கீரைகள்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் ரெகுலரா மதிய உணவுகள்ல சேர்த்துட்டு வந்தா கண் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் தடுக்கலாம். ஃபிஃப்த் ஒன் நட்ஸ் அண்ட் விதைகள். உலர்பழங்கள் மற்றும் விதைகள், முழு தானியங்கள் கண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானவை. உலர்பழங்கள் அண்ட் நட்ஸ் வகைகளை டெய்லி உணவுல சேர்த்துக்கிறது கண்களுக்கு மிக நல்லது. குறிப்பா உலர் திராட்சை, முந்திரி, வால்நட், பாதாம் நட்ஸ் வகைகள்ல விட்டமின் இ அண்ட் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இதை நம்ம டெய்லி ஸ்நாக்ஸ் டைம்ல எடுத்துக்கிறதுனால கண்களோட ஆரோக்கியத்தை அப்கிரேட் பண்ணும். சிக்ஸ்த் ஒன் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ அதிக அளவுல இருக்கு. இதை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே டெய்லி எடுத்துக்கலாம். அதிக நார்ச்சத்துக்களும் இருக்கிறதுனால நீண்ட நேரம் வயிறு ஃபுல்லா இருக்க உணர்வை கொடுக்கிறது மட்டும் இல்லாம டைஜஷன் பவரை அப்கிரேட் பண்ணும். குறிப்பா நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுற நியூரோபதி ப்ராப்ளம் சிம்டம் குறைக்க ஹெல்ப் பண்ணும். செவன்த் ஒன் பழங்கள்ல பப்பாளி பழம், மாம்பழம், முலாம்பழம் இந்த மாதிரி பழங்கள் மஞ்சள் அண்ட் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது நாம பார்க்க முடியும். இந்த பழங்கள்ல விட்டமின் ஏ நியூட்ரிஷன்ஸ் சொல்லக்கூடிய பீட்டா கரோட்டின் சத்து அதிக அளவுல இருக்கு. இதை தவிர சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி மாதிரி பழங்களையும் சாப்பிடலாம். இதுல இருக்கக்கூடிய அதிகமான விட்டமின் சி கண்கள்ல கொலாஜின் செல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இது மூலமா கண் கரு, விழி சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் வராம தடுக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் அபர்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.